சேலத்தில் நடக்கவுள்ள தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் அனுமதி தருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேலம் அருகே உள்ள தாளமுத்து நடராஜன் மைதான பகுதியில் வருகிற 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்த அனுமதி தர வேண்டும் என நேற்றைய தினம் சேலம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரியை சந்தித்து மனு கொடுத்தனர். இதனை அடுத்து நேற்று மாலை அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் பரவாசுதேவன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தாளமுத்து நடராஜன் மைதான பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். அதன் அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் தாளமுத்து நடராஜன் மைதான பகுதியை ஆய்வு செய்த பின்னர் அறிக்கையை காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இருந்தால் 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கடிதம் தர வேண்டும் என்றும், தனியார் மைதானம் என்றால் 15 நாட்களுக்கு முன்பு கடிதம் தர வேண்டும் என்றும், இது தவிர ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அனுமதி கடிதத்தில் இணைத்து தரவில்லை, முதலுதவி சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ்கள் எங்கு நிற்க வேண்டும் என்ற வரைபடம் மனுவில் இணைக்கப்படவில்லை, மைதானம் முழுவதும் அளவீடு செய்து வரைபடம் தரவில்லை, வாகனங்கள் எங்கு நிறுத்தப்படும், எந்த ஊர்களிலிருந்து மக்கள் வருவார்கள் என்ற விவரம் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை, அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் அதற்கு பொறுப்பு என்ற விவரம் மனுவில் இல்லை என்று கேள்விகள் எழுப்பிய சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் பரவாசுதேவன் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளிடம் நாளைக்குள் மேற்குறிப்பிட்ட ஆவணங்கள் வழங்க வேண்டும், இல்லையெனில் கூட்டத்திற்கு அனுமதி தரப்பட இயலாது என தெரிவித்துள்ளனர்.